வணக்கம் மக்களே. இந்த தேர்தல் எலெக்ஷன்லாம் அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்குது. அதான் ஹைதராபாத்ல வந்தேன். இங்க சென்னைக்கு வாரதுக்கு இஷ்டம் இல்லை. நேற்றுக்கு இதே போல ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நிறைய 2 பேட்டி எல்லாம் எடுத்திருந்தேன். சென்னை எக்மோர்ல ட்ரெயின்ல இறங்கின உடனே பாத்தீங்கன்னாக்கி ஒரு பழம் வித்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. அவங்கள்ட்ட கேட்டேன், எதுக்குமா ஓட்டு போட்டீங்க? தாவைக்கான்னு சொன்னாங்க, இந்த விஜய் கட்சிக்கு நீட்டு. அப்போ உங்க வாக்காளர் யாருன்னு கேட்டேன், அதாவது வேட்பாளர் யாருன்னு கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு பேரே தெரியல. துறைமுக தொகுதின்னு சொன்னாங்க. அது முதல்ல தவறுதலா ஒன்று சொன்னாங்க. பாத்தீங்கன்னாக்கி சேகர்பாபுன்னு சொன்னாங்க. சேகர்பாபு திமுக, தாவகே கிடையாது, ஜிவிகே இல்ல. அப்புறம் அடுத்தது கேட்டேன், சரி இல்லாம நான் தாவகே கேட்கறேன்னு சொன்னாங்க. ஜெகன்மோகன் சொன்னாங்க. ஜெகன்மோகன் அப்படி ஒரு கேண்டிடேட்டே கிடையாது. ஆக்சுவலா ஒரு வேற ஒரு கேண்டிடேட் தான். அதை நானும் செக் பண்ணி பார்த்தேன். அந்த கேண்டிடேட் இல்ல, வேற கேண்டிடேட்டா இருந்தா. இப்படிதான் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு திரைப்போதை கவர்ச்சி வச்சுட்டு தான் நான் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவைதான். நான் திமுக ஊழல் கட்சி அது 75 வருஷமா தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அதுல இருந்து ஒரு மாற்றம் எல்லாத்துக்கும் தேவை. ஆனா அரசியல் அறிவோடி ஓட்டு போடணும்ல. என் ஒரு மாற்றுக்காக வேண்டி ஒரு திருட்டு திமுக அதிமுக போன்ற கட்சிக்கு மாற்றாக ஒரு பைத்தியக்கார கட்சி, அந்த திரை ரசனை உள்ள போதை உள்ள டாஸ்மாக் கூட கொடுமையான போதை, திரை போதை, அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு போடக்கூடாதுல்ல. அதுக்கு போட்டிருக்காங்க. சரி, ஒரு கொள்கையை கேட்டேன், என்னென்ன கொள்கைக்கு நீங்க போட்டிருக்கீங்க? கொள்கையை கேட்டா தெரியாது. அவரு விஜய் வந்தாங்க நல்லா செய்வாரு, எதை வச்சுமா சொல்றீங்க? அவரு ஒரு 5000 கோடி 6000 கோடி வச்சிருக்கிறாரு. அவர் பணக்காரர்களுக்கு உதவுவாரா, உங்களுக்கு உதவுவாரா? அவரே ஒரு கார்பரேட் கட்சி தானே, அப்படித்தானே இருக்குது கிட்டத்தட்ட. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ 4-5 சீட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக வேண்டி காங்கிரஸ் ஈழத்தமிழர்களை படுகொலை செஞ்சாங்க. 2009 வாக்குல 1 லட்சத்துக்கு மேல தமிழர்களை படுகொலை செஞ்ச ஒரு பயங்கரவாத கும்பல் அந்த கூட்டணி வச்சிருக்கிறாங்க இப்போ. அப்ப நமக்கு தெரியுது, திமுக அதிமுக போல ஒரு கட்சி தான் தாவைக்கு. அதுல நிறைய தெரியுது. இது அம்மாட்ட இதெல்லாம் வரலாறுலாம் சொன்னா அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. இந்த அரசியல் பேசினாக்க அவங்களுக்கு சுத்தமா புரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சுற்றி அவங்களுடைய என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த கட்சியை சார்ந்திருப்பவும் தெரியாது, எதுவுமே இல்லை, தெரியாது. அப்படிதான் இருக்குது. அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகளை நான் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கு தெரியும் அவங்கள்ட்ட சொல்றது சுடங்காதல சங்குதுற போல. எனக்கு யாரும் கொள்கைகளை கேட்கறது தயாராக கிடையாது. இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் உலகத்துல ஃபாஸ்டா சாப்பிடுறாங்க, ஃபாஸ்டா செத்து போறாங்க. விரைவா எல்லாமே ஃபாஸ்ட்னு போய்கிட்டே இருக்குது உலகமே, சரிங்களா? அதெல்லாம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தற்கொலைகள். நம்ம இதுல ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு கடந்துட்டு போயிட முடியாது. இந்த கேரளாவில் பார்த்து நிறைய அரசியல் படிக்கணும். கேரளாவில் சேட்டமார்க்கு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன். ஒரு ஆள்லாம் சொல்றாரு, பாலக்காட்டுல இருந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த அந்த கொள்கைகள் இருக்கு பாத்தீங்கன்னா, கட்சி கொள்கைகள், அந்த கொள்கைகளை புரிஞ்சுக்கிறதுக்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு 100 வருடம் ஆகி போயிடும். இதே சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் கேரளா வந்தாக்கி அவங்களுக்கு கொண்டாடி இருப்போம் அன்னைக்கிட்ட ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன். அது 100% ஒரு உண்மை. எனக்கு அவங்க ஒரு அரசியல் கட்சி மட்டும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஒரு 16 வருஷமா களத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி மீடியா எதுவும் வெளியே சொல்ல மாட்டாங்க. உண்மையாட்டும் திமுக அதிமுக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணி ஒரு நல்ல கட்டமைப்பு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியில இந்த திரைக்கவரிசி மூலமாட்டு பல பொய்களை உண்மை ஊரை சுத்தி வர்றதுக்குள்ள பொய் சுத்திட்டு வந்துடும். பல விதமான இன்ஸ்டாகிராம் ரீல், அப்போ பேஸ்புக் ரீல், யூடியூப் ரீல் எல்லாம் பார்த்துட்டு அந்த திரைப்போதை அதுல மயங்கி கிடக்கிற மக்கள் அதை பரப்பி விட்டு ஒரு மாற்று கட்சிக்காக நம்ம விஜய் போட்டுக்கலாம்னு போட்டு விட்டாங்க. என்ன ரீசனே தெரியாது. சரி, ஒரு கட்சி கொள்கையை நீங்க முன்னெடுத்து போட்டதா கூட பரவாயில்லைங்க. ஒரு கட்சியை எடுத்து பார்த்துருக்கலாம். அது இல்ல, அந்த கட்சியை பற்றியே தெரியாது மக்கள் லோக்கல்ல. இன்னைக்கு படம், சினிமா, அந்த சினித்துறை தான் இன்னைக்கு எல்லாமே நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குது. அது எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்குது. இந்த உக்ரைன்ல செலான்கி அவர் ஒரு கோமாளி. அவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் உக்ரைன்னா ஒரு நிறைய வருஷத்துக்கு, அதாவது 100 வருஷத்துக்கு பேக்வர்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு நாசப்படுத்தி வச்சிருக்கிறாரு அவரு. அதே போலதான் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் இப்படிதான் வந்துட்டு இருக்குது. அடுத்தால இனி விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன், தனுஷ், இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருப்பாங்க, சரிங்களா? யாரு மண்ணுக்கு மக்களுக்கு சேவை செய்கிறா, மக்களுக்கானவர்கள் யாரு போராட்டம் பண்ணி மக்களுக்கு சார்பாட்டு செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த மலை அழிஞ்சா என்ன, காடு அழிஞ்சா என்ன, நிலம் அழிஞ்சா என்ன, நீர் அழிஞ்சா என்ன, டேம் அழிஞ்சா என்ன, நீர்த்தேக்கங்கள் இல்லாம இருந்தா என்ன, எதுவுமே கவலை கிடையாது. படம் மட்டும் போதும். திரைப்படம் ஒரு 4 படத்துல நடிச்சுட்டு ஒரு பேர் எடுத்துட்டு அவங்க தான் ஹீரோ, மற்றவங்க எல்லாம் ஜீரோ. என்னதான் நீங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலுமே நம்ம ஜீரோ தான் இருக்கிறோம். அப்படித்தானே இருக்குது மக்கள். எந்த ஒரு கொள்கையும் இல்லாத ஒரு தற்கொலை கூட்டமா தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார். உண்மையிலே விஜய் தற்கொலை கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் தற்கொலைன்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் சித்தாந்தங்கள் இருக்குது. கேரளாக்காரன் இருக்கிற அறிவில 100ல ஒரு 0.01% கூட நம்மகிட்ட கிடையாது.
கேட்டங்களும் யாருக்கெல்லாம் வாக்கு போட்டீங்கன்னா ஒட்டுமொத்தம் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த ஐடில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறவங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒட்டுமொத்தத்துல ஒரு ஸ்பெசிபிக் ஐடின்னு மட்டும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு டிகிரி படிச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா படிக்காதவங்க சேர்த்தான் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வந்து அந்த டிவிக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. என்ன கொள்கைன்னு கேட்டா தெரியாது. நான் விஜய்க்கு போட்டேன். எனக்கு திரைமுகம், திரையுடைய கவர்ச்சி, அந்த ஒரு நீங்க ஒரு தியேட்டர்ல போய் அந்த டிஜிட்டல் சவுண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஒரு டான்ஸ் போட்டாக்கி அவன் தான் அன்னைக்கு வந்து நாட்டை ஆள தகுதி உடையவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்படிதான் இருக்குது. இந்த குழப்புகள்லாம் வந்து எதுக்கு நான் படிச்சேன்னு சொல்லணும், எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து வேலை பார்க்கறேன், பெரிய சம்பளம் வாங்குறேன், 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லணும். அரசியல் அறிவு இல்லையே, இந்த எந்த அறிவும் கிடையாது. சுற்றுச்சூழலத்துல மலையை நோண்டி எடுக்கிறாங்க, ஆத்துமணல் கடத்துறாங்க. இதனால என்ன பின்விளைவுகள் வரும்? இதெல்லாம் வந்து கேரளாவில் அனுபவிச்சிருக்காங்களா? கேரளாவில் சுத்தமும் பண்ண முடியாது. கேரளாக்காரன் கோழி கழிவு எல்லாம் மருத்துவ கழிவு எல்லாம் தமிழ்நாட்டில் கூட்டிட்டு போறாங்க, கன்னியாகுமரி தென்காசி இந்த பகுதியில கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியுதா, நான் கடந்து போறாங்க. எனக்கு இவங்களுக்கு கூட அறிவு கிடையாது. அறிவு இல்லைன்னா இந்த திருட்டு திமுக அதிமுக கடந்த 75 ஆண்டு காலமாக வந்து மக்களை சிந்திக்க திறனாதவர்களாக்கி அவங்கள வந்து டாஸ்மாக் அடிமையாக்கி அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. இப்ப கிடைச்ச டாஸ்மார்க்கும் திரைப்படம் சேர்ந்து ஒரு போய புதுசா உருவாகி இருக்குது. அதுதான் வந்து இந்த தாவைக்கா கூட தற்கொலைகள் டிவிக்கு சட்டையை கிழிச்சுக்கிட்டு தலையில ஒரு கிட்ட போட்டுக்கிட்டு சரிங்களா நிறைய ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேண்டிடேட்டே பாத்தீங்கன்னா டிவிக்குள்ள கேண்டிடேட்ல நீங்க பாருங்க ஒரு 19% இந்த ஏடிஆர் ரிப்போர்ட்டை சொல்லுது பாத்தீங்கன்னா எல்லாம் கல்பிரிட்ஸ் தான். நிறைய வந்து அந்த இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு கேஸுகள்லாம் மறைச்சிக்கிட்டு ஃபைல் அஃபிடேவிட் பண்ண போல எனக்கு தெரியுது. நிறைய சில இதெல்லாம் பாக்குறோம். ஆனா வந்து அந்த ஏடிஆர் ரிப்போர்ட் கரெக்ட் 19% வந்து அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டிருக்கவங்க தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன மாற்று இருக்கு? நீங்க திமுக என்ன மாற்று இருக்குது? நமக்கு என்ன ஒரு மாற்று ஒரு 16 வருஷமா ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்னிறுத்தி வந்து நாம் தமிழர் கட்சிங்கிற பேர்ல வந்து ஒரு கட்சி நடந்துட்டு இருக்குது. அவங்க கூட வரலாறுகளை அதோடைய வரைவு திட்டங்கள்லாம் படிக்கிறீங்களா? உனை பாத்தீங்கன்னா சீமானுடைய பர்சனல நோட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா அவர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா விஜயோட பர்சன் தோண்டலாமா? கரெக்டா கொண்டாடி விரட்டி விட்டுக்கிட்டு இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கடந்து போறோம். நம்ம என்ன ஒரு சினிஃபுட்ல உள்ளவங்களா வச்சிருக்காங்க. அது நம்ம அதெல்லாம் அவசியப்படாது. அது அவங்க பர்சனல் வந்து பொதுவாழ்வு வந்தாங்க அப்படி இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா சீமாலாம் பொதுவாளுக்கு வரும்போது அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. பொதுவாளுக்கு முன்னாடி வந்து திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு சாதாரண மனுஷனா இருந்துகிட்டு இருந்தாரு. சரிங்களா? திரைப்படம் நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காதலிச்சிருக்கலாம். சரிங்களா? அது அவங்களுக்கு கூட தொடர்பு இருக்கலாம். அது வேற விஷயம். அவரு கல்யாணம் பண்ண போறோம் அந்த மாதிரி இல்லையா? அப்படி பார்த்தா கல்யாணம் பண்ண பிறகு தாவிக தலைவர் வந்து திரைமுகத்தால் மக்களை சீரழித்து வரும் அந்த கூத்தாடி விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எத்தனையோ பொண்ணு கூட தொடர்பு. சரிங்களா? அப்ப அதெல்லாம் சொன்னா நல்லா இருக்குமா? நமக்கு அதெல்லாம் அந்த இனத்தரமான அரசியல் தேவை கிடையாது. ஆனா வந்து சொல்லிதான் ஆகணும். நிறைய மக்கள் அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. சீமான பேர் சொல்லிட்டு இருக்காரு. சீமனா என்ன அரசியல் வந்து நமக்கு வந்து ஒரு புனிதமானது. பொது சேவை செய்ய வந்தாக்கி இதெல்லாம் இருக்கக்கூடாதுதான். பொது சேவை செய்ய வந்த பிறகு வந்து விஜய் எல்லாம் பண்ணிட்டாரு. ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா 250 கோடி உங்களுக்கு இது கேட்கறாங்க, ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதானே? 5000 கூட 6 கோடி நீங்க வச்சிருக்கீங்க, கொடுக்க வேண்டியதானே? கட்டண மனைவியும் பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே தெருவில் நின்று இருக்கிறாங்க. இவரு நாட்டை திருத்தி வந்து இது பண்ண போறாரு. கூத்தாடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்றாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு லைஃப கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க திரையில வந்து வெளியேறி இங்க வந்துடுறாங்க. உண்மையிலே நடிக்கிறது எங்க? அரசியல நடிச்சுட்டு சிஎம் ஆயிரணும் அவங்களுக்கு வந்து, அப்புறம் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், சிஎம் ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் கனவு வச்சுட்டு நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பிரஸ்டீஜுக்காக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறான முன்னுதாரணம் பாருங்க. இதெல்லாம் வந்து கேரளாவில் நடக்காதுங்க. 1 or 2 எக்ஸப்ஷன் இருக்கும், அவ்வளவுதான். 1-2 மினிஸ்டர் இருப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாம் சிஎம் எல்லாம் வர முடியாது. அவங்களோட நிலைப்பாடு வேற. கேரளாவெல்லாம் வந்து இயற்கை வளம்லாம் பாதிக்கப்படாது, மலைவளம் மண்வளம் அதெல்லாம் வந்து எடுக்க முடியாது. தமிழ்நாடு மட்டும் வந்து நமக்கு வந்து எக்ஸப்ஷன் கேஸா இருக்குது. தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் வந்து நம்ம போராடுறோம். தண்ணிக்காக வேண்டிய, மண்ணுக்காக வேண்டிய, மலைக்காக வேண்டிய இயற்கைகளை பாதுகாக்கிறதுக்கான புல் பூண்டு பூச்சி சரிங்களா விலங்குகள் இருந்தா தான் நம்ம வாழ முடியும். அந்த அரசியல் நாங்க எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். நாம தான் கட்சியில் இருந்துட்டு இந்த அரசியல் புரியறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து 100 வருஷம் ஆகி போவாங்க. இதை படிச்சவனுக்கே புரியாது இந்த அரசியல் சொன்னாக்கி. கேரளாக்காரன் சொல்லணும், கேரளாக்காரன் ஒரு மடக்கம் வாங்கி குடிக்கலாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்படிதான் இருக்குது. சரியா? என்னதான் நம்ம வந்து இது பண்ணாலுமே பாத்தீங்கன்னா அவதூற கொண்டு வராங்க. எங்க இதெல்லாம் இருக்குது, இவ்வளவு திட்டங்கள்லாம் அந்த வரைவு திட்டங்கள் நம்ம வரைவு திட்டங்கள் படிச்சு பாருங்க நீங்க. இதெல்லாம் இப்படி இருக்குது. அதெல்லாம் மண்டையில ஏறவே இல்லை. அவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நாங்க மாற்று போட்டுட்டோம் சரிங்களா, விஜய் கொண்டு வந்துட்டோம். யாரை கேட்டாலும் விஜய் என்ன காரணம்? என்ன கொள்கை? ஒரு கொள்கைங்களா பல ஒரு 99.05% இந்த பாவப்பட்ட மக்கள் சரிங்களா ஒரு அறிவு இல்லாமலே பார்த்து எந்த கேண்டிடேட்னே தெரியாது.
கேண்டிடேட் தெரியாமலே ஓட்டு போட்டுருக்காங்க. எனக்கு இது ஒரு மூளைச்சிலவைங்க. இந்த சின்ன பசங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, 7 வயசு 8 வயசு 9 வயசு அந்த மாதிரி படிக்கிற பசங்க, படிக்காத பசங்க, அவங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து திரைப்போதையில மூழ்கி கிடக்குறாங்க. இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுக அதுவும் ஒரு கூத்தாடி கும்பல் தானே. அந்த கும்பல் இந்த பசங்களை எல்லாம் வந்து ஏன்னா அவங்க தான் சேனல்லாம் வச்சிருக்காங்க, படங்கள்லாம் ரிலீஸ் பண்றாங்க, எல்லாமே அவங்களுடைய ரெடிசைன் மூவிஸ் எல்லாம் தானே வருது. இந்த மக்கள் தற்கொலை ஆக்கி வச்சுட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, திரையில உள்ள மக்களை தான் வந்து திரைத்துறையில இருந்தால் தரைக்கு தேடுவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் வரணும். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயல் தெரியுமா? இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது எல்லாம் இயற்கை வளங்கள்லாம். இது வந்து அறிவேந்த இளைய சமுதாயத்துக்கு யாருமே கிடையாது. நீங்க படிக்கிற குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அடம் பிடிச்சி பாத்தீங்கன்னா சிவிக்கு மாமா விஜய் மாமாவுக்கு போடணும்னு சொல்லிட்டு இது பண்ணி வீட்டுல நிறைய பேர் அரசியல் அறிவில்லாத இந்த குழந்தைகள் சொல்ல பேசி கேட்டு இந்த வாக்களிச்சிருக்காங்க. சரிங்களா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயல் தெரியுமா? ஒரு கொள்கையற்ற ஒரு கூமுட்ட கூட்டம் வந்து சிஎம்மா வருது. இந்த திருட்டு திமுக போல மற்றொரு கட்சி தான் இன்னைக்கு தாவேகா. சரியா? கடைசி வரைக்கும் ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மக்களுக்காக போராடி வருது. இது நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு பார்த்து 4%, ஒரு 8% ஓட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 4%, 20 லட்சம் ஓட்டு அப்ராக்சிமேட்லி இருக்குது. அது குறைஞ்சிருக்குது. ஆனா அவங்களுக்கு கொள்கை மாற மாட்டாங்க. கொள்கையை பார்த்தா ஓட்டு போனோம். கொள்கை என்னைக்கு நிற்கும். சரிங்களா? இன்னைக்கு மங்கினாலும் பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு நிற்கும். அந்த கொள்கையை பார்த்தா போடணும். எங்களுக்கு என்ன தலையெழுத்தா காசு வாங்கிக்கிட்டோம், காசு இது பண்ணிக்கிட்டோம், இது போட்டோம். நாங்க காசு கொடுக்குறோம் அந்த கட்சிக்கு. சரிங்களா? இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு வந்து. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு படிச்ச மக்கள்கிட்ட கூட ஒரு அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன் வீட்டு கூரை எரியாத வரைக்கும் அடுத்தவங்க வீட்டு கூரை எரிஞ்சா என்னன்னுட்டு கடந்து போகக்கூடிய மக்கள். ஏன்னா கேரளா மக்கள்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிடுங்க தமிழ்நாட்டு மக்களே. நீங்க எல்லாம் ஒரு 100 வருஷம் பேக்ல இருக்கீங்க கம்பேர் டு மலையாளிஸ். சரிங்களா? கேரளா அதே போல நாம் தமிழத்துடைய தத்துவங்களுக்கு வந்து 100 வருஷம் பேக்ல இருக்கிறீங்க. மலையாள சேட்டனே சொல்லிட்டு போறாங்க. நீ அந்த வீடியோ வேணா பாருங்க, நிறைய கிடக்குதுங்க. இந்த மாதிரி இருக்குது. ஒரு எனக்கு என்ன வருத்தம்னாக்கி எதுவுமே சிந்திக்க தெரியலாமா மக்கள் ஆக்கி வச்சுட்டாங்க. மக்கள்கிட்ட கேட்டாக்கி பாத்தீங்கன்னா வந்து அவங்கள மாற்று வேணும் தான், எல்லாத்துக்கும் மாற்று வேணும். ஆனா வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும்னுட்டு தெரியல. அதாவது திருடனுக்கு பயந்து கடைசியில வந்து திருடனை ஆட்சியை ஒழிச்சுக்கிட்டு இப்ப அந்த திருடனே நிறைய வாக்கு வாங்கி வச்சிருக்காங்க. அது வேற விஷயம். 50க்கு மேல வந்து திருட்டு திமுகவுக்கு சீட்டெல்லாம் வந்திருக்கிறாங்க. அதே போல வந்து அதிமுக அது ஒரு திருட்டு கும்பல். அதுவும் திரைத்துறையில தான் வந்தவங்க தானே. எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா அந்த கும்பலும் பாத்தீங்கன்னா 40 சீட்டுக்கு மேல வச்சிருக்கிறாங்க எம்எல்ஏ சீட்டு வேட்பாளர்கள். ஆனா வந்து நாம் தமிழ் கட்சிக்கு யாருமே இல்ல, கிடைக்கல. ஏன்னா நல்லவனை தான் பிடிக்காது, நல்லவன் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க மக்கள். அதனால இந்த மாதிரி இருக்கிற மக்கள் வந்து என்னைக்குமே திருந்துறதுக்கு சான்ஸே கிடையாது. பாத்துக்கோங்க எவ்வளவு ஒரு வந்து கொடுமையான செயல் தெரியுமா? அதாவது மக்கள் வந்து நல்லவங்களை என்னைக்குமே பிடிக்காதுங்க. நல்ல விதமா சொன்னாக்கி பாதிக்கப்பட்ட போதும் தெரியாது, போதிக்க போதும் தெரியாது. அதாவது இந்த கொக்கி புயல், வர்தா புயல், ஓகி புயல், அந்த நிறைய வந்து இந்த புயல் பேர் டிஃப்ரெண்ட் பேர்லாம் வச்சிருந்தாங்க. கொக்கி புயலா அப்படி இருந்த ஒரு புயல் தெரியல, இந்த மாதிரி வித்தியாசமான பேர்லாம் வச்சிருக்கு. நிறைய புயல்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பாதிக்கப்படும் போது வந்து எல்லா இடத்துலயும் வந்து நம்ம கட்சி வந்து களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க. அந்த நன்றி கூட மக்களுக்கு கிடையாது. எனக்கு நன்றி அப்பவுமே மறந்துடுவாங்க மக்கள். சரிங்களா? மறந்துடுவாங்க. கடைசியில் வந்து ஒரு திரைப்போதைக்கு அடிமைப்பட்டு வந்து ஒரு திரைக்கூத்தாடி வந்து சிஎம் ஆக்கி வச்சுட்டாங்க. கடைசியில் வந்து அவங்க சொல்றாங்க, எங்க உங்க சீமான நடிகர் தானே நீங்க சீமா நடிகர் நீக்கிட்டு யாருமே ஓட்டு போடலாங்க, அவரோட கொள்கையை தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? அது 8% இருக்கட்டும், 4% இருக்கட்டும், அந்த கொள்கை தான் எனக்கு நினைக்கும். ஆனா சீமான் நடிகர் நீட்டு ஓட்டு போடுறது கிடையாது. ஒரு சீனா நடிகர் நீட்டு இப்ப இடையில தான் எனக்கே தெரியும். அவர் 2009 நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கு சப்போர்ட் தான் இடம் தெரியும்னாக்கி அந்த காலகட்டத்துல தான் அப்போ வந்து ஈழத்துல அவ்வளவு படுகொலை நடைபெறும் போதுதான் அந்த இனப்படுகொலை அந்த திருட்டு திமுக அந்த காங்கிரஸ் சேர்ந்து செஞ்சாங்க. அவங்க தான் செஞ்சது. அது செஞ்ச நேரத்துல தான் எனக்கே வந்து சீமானை பத்தி தெரிய வந்தது. அப்பமே நான் வந்து 2009 இருந்து நாதகா ஆரம்பிச்சிருந்து நாதகா சப்போர்ட் தான். நான் வந்து கொள்கை கழகம் மட்டும்தான், அந்த கொள்கைக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறேன். மற்றபடி வந்து அவர் நடிகர்னுட்டு அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு தெரியும். சரிங்களா? மற்றபடி நடிகருக்காக அவர் முன்னாடி போறது கிடையாது. அவருக்கு யாருமே நடிகர் இதா இருப்பான், ரசிகரா இருப்பான். நீங்க சொல்லும் பார்ப்போம். பொதுவா பேசணும்ல, பொதுவா பேசுவோம். அதனால நடிகர் வச்சு நான் வந்தது கிடையாது. நடிகர் நீட்டு எல்லாரும் ஓட்டு போட்டது கிடையாது. அது ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சு நடிகர்களுடைய ஒரு போதையில மக்களை வந்து திசை திருப்பி இளைஞர் சமாதிக்கு எடுத்து அவங்க குட்டிச்சீராக்கி கஞ்சா போதையிலும் பெரும் போதை பாத்தீங்கன்னா திரை போதை அந்த மாதிரி ஆக்கி விட்ட கட்சி வந்து இந்த தாவைக்காத தற்கொலை கட்சி தான். அதே போல அந்த உதயநிதி சுடலே சொல்லலாம், ஸ்டாலினோட பையன்
அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் அப்படிதான். அதுவும் வந்து திரை கூத்தாடி கும்பலுடையது. அதனால வந்து தாவைக்கா மட்டும் சொல்ல முடியாது. திருட்டு திமுக, அதிமுக, அந்த தாவைக்கா அந்த கட்சிகள் எல்லாமே வந்து திரை போதிலும் டாஸ்மார்க் போதிலும் வந்த கட்சிகள் தான். இப்ப பாத்தீங்கன்னா இவருடைய வருகை பிறகு கூத்தாடி விஜயோட வருகை பிறகு வந்து இந்த ரெண்டும் சேர்ந்துடுச்சு. திரைப்போதையும் சேர்ந்துச்சு, டாஸ்மார்க் சேர்ந்துருச்சு. ஏன் இவர் ஆட்சி வந்த பிறகு வந்து என்ன மதுக்கடைகளை ஒழிப்பாரா என்ன? கிடையவே கிடையாது. ஒரு பேட்டியில வந்து ஆதரவு சொல்றாரு, ஊழல் பண்ண வேண்டியதான், ஊழல் எவ்வளவு ஊழல் பண்ணிக்கணும், பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து மக்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நிரந்தரம் ஆக்கணும், இந்த மாதிரி ஒரு பதில சொல்றாரு. இப்போ ஒரு அந்த வீடியோ நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களை பாருங்க. என்னோட சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கி, அதாவது அது அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய திட்டங்கள்லாம் வந்து ஃப்ரீ பீஸ் வந்து எதிரானவங்க தான். திருட்டு திமுகவுக்கும் அந்த அதிமுக அந்த தவாக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க? ஃப்ரீ பீஸ் கொடுக்கணும் இவங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் தவறு தானே. இதுல மக்களை ஏமாத்துற ஒரு செயல். அன்னபூர்ணி திட்டமா, 6 சிலிண்டரான், சில பிறக்கிற குழந்தைக்கு வந்து தங்க மோதிரமா, ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 6 லட்சம் 7 லட்சம் குழந்தை மேல பிறகுது, எல்லாரும் தங்க மோதிரம் போட முடியுமா? இதெல்லாம் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. பாருங்க எப்படி நீக்கிட்டு ஒருத்தனை ஏமாத்தனை ஆசையை தூண்டினதுதான் கதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வந்து கேடுகட்ட ஒரு செயலுங்க. இதெல்லாம் ஒரு மக்கள் வந்து சுத்தமா வந்து அவங்களுக்கு ஒரு சிந்தனையே கிடையாது. இன்னைக்கு சிந்தனை எல்லாம் ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. தமிழ்நாட்டை அதே போல ஆந்திராவும் கிட்டத்தட்ட எப்படிதான் பார்த்துக்கோங்க. 74% அந்த போதிலே இருக்கிறான். நான் அவங்க கூட இதெல்லாம் அவங்ககிட்ட வந்து கூட்டணியில இருந்தாலுமே இந்த சந்திரபாபு நாயுடுங்கிறவரு சில கேடுகட்ட திட்டம்லாம் அங்க வந்து வராது பார்த்துக்கோங்க. வந்தாலுமே மக்கள் வந்து போராடி தடுத்துறாங்க. இங்கதான் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கக்கூடிய மலைகள், வெஸ்டர்ன் காட்டு அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் பாதி மலை கன்னியாகுமரி மாவட்டத்துல அடிச்சு கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா? இயற்கை வளங்கள் எல்லாம் வந்து கல்குவாரிங்கிற பேர்லாம் தோண்டி எடுத்து கேரளாவுக்கு சப்ளை போயிட்டு இருக்குது. கேரளாக்காரன் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் துறை முகம் கட்டுறதுக்காக வேண்டி. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் கேரளாவில். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து திரைப்போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரிப்பட்ட ஒரு தற்கொலை மாட்டு ஒரு அரசின் தேர்ந்தெடுத்துக்கிட்டு நமக்கு வந்து என்ன நடந்தா என்ன, நமக்கு ஒரு எண்ணம் கிடையாது. சுத்தி என்ன நடந்தா என்ன, ஒரு இடம் கிடையாது. எவன் ஆலியா இருந்தா என்ன, ஒன்னும் கிடையாது. படத்தை பார்த்துட்டு கை தட்டிக்கிட்டு அப்படி ஊதாரி திறமை தெரிஞ்சுக்கிட்டு, சரிங்களா, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு 24 hours ரீல்ஸ் பாக்குறாங்க. இதாங்க கேடு. இந்த திரை கூத்தாடி விஜய் வர்றது முழு காரணமே ரீல்ஸ் தாங்க. அவ்வளவு போய் பார்த்துக்கோங்க. அவரை ரொம்ப எக்ஸாஜரேட்டா காணிச்சு இவருதான் வந்து எல்லாமே நடத்தாரு, இவர் வந்து தமிழ்நாடு தலையெடுத்தே மாத்த போறாருங்கிற கணக்குல இதை திமுக செய்யற அதே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இவங்களும் பண்ணது. ஜான அரங்கசாமிங்கிற ஒரு ஃப்ராடு, அவனை கொண்டு வச்சுக்கிட்டு 500 கோடி அவனை கொண்டு கொடுத்துக்கிட்டு, போன வாட்டி இவங்க திருட்டு திமுக வந்து 450 கூட 500 கோடி பிரசாதம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து இதே தாவக்க பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணிருக்காங்க, 500 கோடி ஜானுவரி சார் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பேச்சு இருக்குதுல்ல, அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி கொடுத்தது. என்ன நடந்தாலும் தேவை கிடையாது. கரூர்ல வந்து கிட்டத்தட்ட 48 பேர் 42 பேர் கிட்டத்தட்ட 48 பேர் இறந்துட்டாங்க. ஒட்டுமொத்தமா போதும் 60 மேல இறந்துருப்பாங்க. முதல் கூட்டத்துல இருந்தே அங்க சாவுதான் விஜய் வரான்னுக்கிட்டு. இந்த மாதிரி தற்கொலை கும்பல்கிட்ட எல்லாம் போய் வந்து ஒரு தற்கொலை மக்கள் வந்து நின்றுட்டு செத்து போறாங்க. ஒரு சாரி கூட கேட்கலங்க, அப்படி ஓடி போயிட்டாரு. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஒரு மாசம் கழிச்சு அந்த சம்பவம் நடந்து, கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு மாசம் வரைக்கும் வாயை திறந்து பேசலங்க. அப்படியே அமர போட்டு, ஏன்னா மக்கள் மறந்துடுவாங்கல்ல கடந்த கால வழிகளையும். சரி, எதிர்காலத்தில் எந்த நோக்கம் கிடையாது, எது சிந்தனை கிடையாது. கடந்த காலத்தை என்ன நடந்தாலுமே மறந்துடுவாங்க. மறந்துகிட்டு நிகழ்காலத்துல காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுற மக்கள் தாவைக்காவும் காசு வாங்கிட்டு தான், சரிங்களா, ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல இது பண்ணிருக்காங்க. தூத்துக்குடிலாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீநாத்ங்கிறவர் வந்து ஒரு சின்னத்திரை நடிகர் வந்து தூத்துக்குடி எவ்வளவு பிரச்சனை நடந்தது. உங்களுக்கு ஸ்டெர்லைட் போராட்டத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அதிமுக வந்து சுட்டு கொண்டு விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்ரீநாத்ங்கோட விஜயனுடைய ஃப்ரெண்டு அவர் நிறுத்தி வந்து வின் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் யாருன்னே தெரியாதுங்க மக்களுக்கு. இந்த மாதிரி இருக்குது நிறைய இடத்துல. வேட்பாளர் பேரே தெரியாது, வேட்பாளர் யாருன்னு தெரியும், விசில் சின்னம் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அடம் பிடிச்சி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி ஜெயிச்சுட்டாங்க. ஆனா வந்து முழுக்க கார்பரேட் அரிசினா 5 வருஷம் நீங்க அனுபவிக்க போறீங்க மக்களை. சரிங்களா? தமிழ்நாடு எந்த மாத்திரம் இது பண்ண போறது கிடையாது. ஃப்ரீ பீஸுக்கு பெண்களுக்கு எல்லாமே வந்து இலவச பயணமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நஷ்டத்தை போயிட்டு இருக்குது. எல்லாமே நமக்கு தேவை. வீட்டுக்கு ஒரு வேலை கொடுத்தா முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் சொல்லலையே. இது மக்கள் இந்த மாதிரி வந்து மக்கள் ஏமாற வரைக்கும் இருக்கிறது வரைக்கும் ஏமாத்துவர்கள் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க மக்களை. நன்றி மக்களை, நன்றி. சரி, இந்த மேக்சிமம் இந்த காணொலியை வந்து கடத்துங்க. சரிங்களா? நிறைய கடத்துங்க. நன்றி.